பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நம்மிடம் இருக்க வேண்டிய பட்டயங்கள். ஆதார வசனம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டையும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. தேவகிருபை பெற்றவர்களே, அக்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் விரோதம்தான், சண்டை தான். பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு அருவருப்பானவர்கள், இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியருக்கு அருவருப்பானவர்கள். சவுல் முதல் ராஜா. இவன் ஆண்டபோது பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி பெரும் படையோடு புறப்பட்டு பாளையம் இறங்கி விட்டார்கள். பெலிஸ்தரின் தந்திரம் என்னவென்றால், எபிரேயர்களிடம், அதாவது இஸ்ரவேலர்களிடம் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லனும் அகப்படவில்லை. அந்த காலத்து இப்போ காலத்து AK-47 இல்லை, அதெல்லாம் கத்தி பட்டயங்கள்லாம் வைத்து கொண்டிருந்தார்கள். கொல்லன் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். கொல்லன் இல்லாதபடி பார்த்து கொண்டார்கள். தந்திரத்தை பார்த்தீர்களா? 1 சாமுவேல் 13:19 வாசித்து பாருங்கள். ஒரு கொல்லனும் கிடையாது. இஸ்ரவேல் நாட்டிலே எங்கும் கொல்லன் இல்லாதபடியினாலே பெலிஸ்தியர் பட்டயம் செய்யவருக்கு ஆளே இல்லை. கருவைகளை கூர்மையாக்க வழி இல்லை. இது எதிரியுடைய தந்திரம். தற்காலங்களில் UNA ஆயுதம் யாரும் வைத்திருக்கக்கூடாது என்று சட்டம் விதித்திருக்கிறது, உலக சமாதானத்திற்காக. 3ஆம் உலகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. இருந்தும் ரகசியமாக சில நாடுகள் தயாரித்து வைத்திருப்பதாக தகவல்கள். அதனால்தான் இக்காலத்தில் பிரச்சனைகளும் அவ்வப்போது சண்டையும் வருகின்றன. தயாரித்து வைத்திருக்கும் நாடுகளோ என்ன சொல்கிறார்கள்? தங்களுடைய பாதுகாப்பிற்கு என்று வாதாடுகிறார்கள். பாதுகாப்பிற்கு பாம்பை வளர்த்து வைத்திருப்பது போல. அக்காலத்தில் இஸ்ரவேல் யாவரும் அவரவர்கள் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குவதற்கு பெலிஸ்தியரிடத்திற்கு போக வேண்டியது. இவங்க கிட்ட கொல்லன் கிடையாது, பெலிஸ்தியரிடம் எல்லாம் இருக்கிறாங்க. இஸ்ரவேலிலே கொல்லன் இல்லாதபடிக்கு அவர்கள் பார்த்து கொண்டார்கள். போக முடியாதே, சமாதானமாக இருந்தால் போகலாம். ஆனால் எப்போவுமே அவங்களுக்கு விரோதம்தான். கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குவதற்கு அறங்கள் மாத்திரம் அவருடைய இருந்தது. அந்த அறம் என்றால் நல்லா பல்வலாருக்கு அதை வச்சு தேய்ப்பாங்க, அது மாத்திரம்தான் இவங்ககிட்ட இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது பெலிஸ்தர் பெரும் படையோடு இஸ்ரவேல் எல்லையில் பாளையம் இறங்கி விட்டார்கள். என்ன செய்வது? இவர்களிடம் எந்த பட்டயமும் இல்லை. சவுல் ராஜாவிடம் இவன் மகன் யோனத்தானிடமே பட்டயம் இருந்தது. 2 பேர் மட்டும்தான் இருந்த, அப்பாவும் மகன்கிட்டம். மற்ற ஒருவரிடமும் பட்டயம் இல்லை. பின் எப்படி பெலிஸ்தரை எதிர்ப்பது? இதுவரை நமக்கு இந்த வரலாறு போதும். இன்றைய செய்திக்கு எதிரி நம்மை உடனே சடனாக பல சமயங்கள் தாக்குவதில்லை. தாக்குவதற்கு முன்பாக நாம் எதிர்த்தாக்குது செய்வதற்கு நம்மிடம் ஏதும் இல்லாதபடி பார்த்து கொள்கிறார். இது நமக்கு அறியாமலேயே நடக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு 2 விதமான பாதுகாப்பு ஆயுதங்கள் உண்டு, வேண்டும். ஒன்று ஆவிக்குரிய பட்டயங்கள், ஆயுதங்கள். இதை எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் விளக்கி சொல்லுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 - 18 வரை நீங்கள் பொறுமையோடு வாசித்து பாருங்கள். இது சுருக்கத்தை மட்டும் நான் கொடுக்கிறேன். நமக்கு எப்போது இருக்க வேண்டிய ஆயுத பட்டயங்கள் நாம் காத்து கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும், குடும்பத்தை காத்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டும். முதலில் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட, அவருக்குள்ளே நாம் பலப்பட வேண்டும். அவருக்குள்ளே நாம் எப்படி பலப்படுவது? அவருக்கு ஜெபம் பண்ணுவது, துதிப்பு, இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏதோ என்று நினைத்துக்கொள்ளாது. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஆலயத்துக்கு செல்வது, வசனத்தை தியானிப்பது, அதான் அவருக்குள் பலப்படுவது. விசுவாசத்தோடு இருப்பது, காத்திருப்பது. கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் வாழ்வில் ஒரு பக்கம்தான், அது ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொள்வது. அவருடைய நேரத்திற்காக காத்திருப்பது, இதுதான் அவருடைய வல்லமையில் பலப்படுவது. எதிரி என்ற உடனே யாரோ AK-47 வந்து விடுவார்களோ என்று பயப்பட வேண்டாம். நமக்கு மாமிசத்தோடு இரத்தத்தோடும் போட்டி கிடையாது, அதாவது மனிதர்களோடு நமக்கு இல்லை. அப்படி என்றால் பிசாசு அவன் எதன் மூலமாக வேண்டுமானால் வருவான். மனிதர்கள் மூலமாகவும் வருவான், சூழ்நிலைகள் மூலமாக வருவான். நம்மையே தாக்கிக் கொள்வதற்கு தூண்டி விடுவான். நம்ம மாம்சத்தையே அவன் தூண்டி விடுவான். அதான் அவர் சொல்லுகிறார், பவுலடிகளார் சொல்கிறார், நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் சேனைகளோடும்
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. கேட்டீர்களா? இது பிசாசினுடைய ஆதிக்கம். ஆகவே அவைகளை எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணிய உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவனை எதிர்ப்பதற்கு ஒரு இடத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், அவனை எதிர்க்க வேண்டுமானால் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும். நாம் கீழ்ப்படுத்தி நடக்கும்போது உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்போ நம்மிடம் என்ன ஆயுதம் இருக்க வேண்டும்? முதல்ல கீழ்ப்படுதல் என்றது இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி ஆவியான சொல்வதற்கு நடக்கும்போது உங்கள் எல்லையில் அவனை வர முடியாது. இந்த ஆயுதங்கள் என்னென்ன? நாம் எப்படி தரித்து கொள்ள வேண்டும்? என்ன ஆயுதங்கள்? சத்தியம், தேவனுடைய வார்த்தை, அவருடைய பிரமாணம், அவருடைய கட்டளைகளை அப்படியே மனப்பாட இருதயத்தில் வைத்து அதன்படி நடப்பது. படிப்பதல்ல, மனப்பாடம் பண்ணுவதும் அல்ல, அதன்படி நடப்பது. சத்தியம், நீதி என்னும் மார்க்கவசம். நாம் நீதி உள்ளவர்கள், நாம் நீதிமான்கள், நீதியே செய்யாத நீதிமான்கள். அந்த நீதியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, அதை ஹெல்மெட், நம்முடைய ரட்சிப்பு, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டை. இது கட்டாயம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுக்கு இருக்க வேண்டும். நாம் வைத்திருக்கிறோம், நம்மிடம்தான் இருக்கிறது என்பதே நாம் தெரியாமல் இருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் இத்தனை இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் கூர்மையாக்க வேண்டும், அவ்வளவுதான். இதை நாம் தரித்து கொள்ளாதபடிக்கு பிசாசு கவனமாயி. இந்த ஆயுதம் இருந்தால் அவன் வர முடியாதுங்க. இவன் தந்திரத்தை அறிந்த நாம் அவனை விட விழிப்பாயிருந்து எப்போதும் தரித்திருக்கிறவளாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் துதி இருக்கிறதா, ஸ்தோத்திரம் இருக்கிறதா, ஜெபம் இருக்கிறதா, வேத வாசிப்பு இருக்கிறதா? தினந்தோறும் ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு, இதை நான் வற்புறுத்தாத செய்தியே இல்லை. இதுதான் பாதுகாப்பு. அந்த வீட்டுக்குள் அவனால் நுழையவே முடியாது. உங்கள் கண்ணுக்கு தெரியாது. உங்கள் வீட்டை சுற்றிலும் அக்கினி, தேவ அக்கினி இறங்கும். உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி. இந்த பிள்ளைகளை வெளியே புறப்படும் போது தலையில் கை வைத்து ஜெபித்து அனுப்புங்கள். இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி அனுப்புங்கள். ஒன்றும் தொட முடியாது, எந்த பொல்லாங்கனும் பார்வைப்பட முடியாது. அதை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். எலிசா அந்த பெலிஸ்தீயர்கள், அசிரிய ராஜாக்கள் என்னெல்லாம் திட்டம் போடுறார்களோ அது தீர்க்கதரிசி உனக்கு தெரிந்துவிடும். உடனே ராஜா கிட்ட சொல்வார், ராஜா தப்பித்து கொள்வார். இப்போ யார் இதை போய் அங்கே சொல்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரே கோபம் எதிரிக்கு. அப்போ ஒருத்தர் சொல்கிறான், அங்கே எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் தாங்க இத்தனைக்கும் காரணம், நம்மதிலிருந்து யாரும் போய் சொல்லுவது இல்லை, அப்படியெல்லாம் யாரும் இல்லை என்று சொல்லி, அப்போ அவனை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி படையே அனுப்புகிறான். ஒரு தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு அசிரிய படையே வருது, சிறிய இராணுவமே வருது. அவன் எந்த மலையில் தங்கி இருக்கிறானோ அந்த மலையை சுற்றி வட்டமிட்டு கொண்டது. வேறு வழியே இல்லை. அவன் ஜபித்து கொண்டிருக்கிறான். அவன் சாதாரணமாக இருக்கிறான். ஒரு நாட்டின் படையே வந்திருக்கிற ஒரு ஆளை பிடிச்சிட்டு போகிறது. அப்போ அவனுடைய உதவியால் கேயாசி பார்க்குறான். ஐயோ, இது என்ன இவ்வளோ பெரிய படை நிற்கிறதே, நம்ம தொலைந்தோம், அதமானம் என்று கத்துகிறான். அப்போ அவன் சொல்லுகிறான், ஆண்டவரிடம் வேண்டுகிறான் எலிசா, இவன் கண்களை திறம பார்ப்பான். அவன் கண்கள் திறக்கப்பட்டது பார்க்குறான். அதற்கு மேலாக தேவ படை ரதங்களும் அக்கினி மதமான குதிரைகளும் அந்த மலையை சுற்றி இருக்குது. கேட்டீர்களா? அப்படி உங்களை சுற்றி இருக்கும். அவன் திறந்து பார்க்கட்டும், அவன் இதை பார்க்கட்டும் என்பதற்காகத்தான் ஜெபித்தான் எலிசா. உடனே ஆண்டவன் கண்ணை திறந்தான், அவன் பார்த்தான். தேவ சேனைகளை பார்த்தான். அப்படி உங்கள் வீட்டை சுற்றி, உங்களை சுற்றி, உங்கள் பிள்ளைகளை சுற்றி தேவ சேனை இருக்கும். நீங்கள் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் இயேசுவின் இரத்தத்தை மகிமைப்படுத்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். யோவான் 18ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபித்து லாஸ்ட் டைம் வந்துருச்சு, ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவரை பிடிப்பதற்காக யூதாஸ் காரியோத்தினுடைய உதவியோடு பிடிக்க வருகிறார்கள். ஒரு படையே வருது, ஈட்டி பட்டை எல்லாம் தடிகளை வைத்து கொண்டு வருகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். நான் தான் என்று அவரிடத்து சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில் விழுந்தார்கள். கேட்டீர்களா? நான் தான், அவ்வளோதான் சொன்னார். நான் தானப்பா, நான் ஒன்றும் ஓடி போகலை அப்படின்னு. அந்த வார்த்தை, நான் ஐ ஆம்
அப்படிங்கிற இந்த வார்த்தை, அதுதான் யாத்திராகமத்தில் தேவன் முழங்கினார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அதைத்தான் அவர் சொன்னார். அந்த வார்த்தையில் பாருங்க, அத்தனை பேர் கீழே விழுந்தானு. அப்படித்தான் கேட்டீர்களா? உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறது, தேவ பாதுகாப்பு, பரலோக பாதுகாப்பு இருக்கிறது. அதனால்தான் நாம் தப்பித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகம் நம் மீது எப்போதும் உண்டு. இதை நாம் அனலாக்கி கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கிறது என்று அசால்ட்டாக இருந்து விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களே, ஆவியின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டவர்களே அதை அனலாக்கி கொள்ளுங்கள். எப்படி அனலாக்குவது? அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு பேசி பேசி ஜெபித்து ஜெபித்து ஸ்தோத்திரம் சொல்லி துதி சொல்லித்து ஒரு நேரத்தை எடுத்து அனலாக்கி கொள்ளுங்கள். ஒருவரும் கிட்ட வர முடியாது. அப்படி நம்மையும் நம் பிள்ளைகள் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த பட்டயம் நம்மிடம் இல்லாதபடி பிசாசு பார்த்து கொள்வான். நாம் துதிக்க விடாமல், ஸ்தோத்திரிக்க விடாமல், ஜெபிக்க விடாமல், வசனத்தை வாசிக்க விடாமல், அதில் கண்ணு கருத்துமாக இருப்பான். உங்கள் சொத்து பத்துக்கள் மீது, உங்களுடைய வைர நெக்லஸ் மீது அவனுக்கு எந்த விதமான நாட்டம் கிடையாது. நீங்கள் ஜெபிக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, துதி சொல்லக்கூடாது, சபைக்கு போகக்கூடாது, வேதம் வாசிக்கக்கூடாது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். வேத வசனத்தை எப்படியெல்லாம் அவன் திருடி கொண்டு போகிறான் என்பதை படித்து பாருங்கள். அவன் நோக்கமே நம்மிடம் இந்த ஆயுதம் இருக்கக்கூடாது, சத்தியம் இருக்கக்கூடாது, விசுவாசம் இருக்கக்கூடாது. அதுதான் அதில் மிகவும் அவன் கவனமாக இருக்கிறான். நாம் அதற்கு மேலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து உலக பிரகாரமான பாதுகாப்பு பட்டயங்கள் உண்டு. அது பணம், சுகம், சமாதானம், ஒற்றுமை, வீட்டு குடும்பத்துக்குள் ஒரு 4 பேர் இருந்தால் 4 பேர் ஒற்றுமையாக இருப்பது, நல்ல பெயர் எடுப்பது. இவைகள் நம்மிடம் இல்லாதபடி பிசாசு எதிரி வேலை செய்வான். வீட்டுக்குள்ளே சண்டையை உண்டாக்கி, ஒரு வீண் செலவை கொடுத்து பணம் இல்லாதபடி பண்ணி, சமாதானமே இந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடாது, ஒற்றுமை இருக்கக்கூடாது. அது ஏன் இப்படி பண்ணுறான் என்றால், அந்த இடத்தில் கசப்பு, வெறுப்பு, மன்னிக்காத கோபம், தாபம் இருக்கும் இடத்தில், எரிச்சல் இருக்கும் இடத்தில் ஆவியானவர் இருக்க மாட்டார். அந்த இடத்துல இவன் ஈஸியாக உள்ளே புகுந்துடலாம். அப்போ 2 விதமான பட்டயங்களையும் நாம் வைத்திருக்க கூடாது என்பதற்கு அவன் கவனமாக இருப்பது. இந்த செய்தியை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்கள். இந்த வளையங்களை அவன் பாதுகாப்பாக நம்முடைய இருக்கக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருக்கிறான். நாம் அதைவிட கவனமாக இருக்க வேண்டும். நாம் அழிவுக்கு விலகி காக்கப்பட வேண்டுமானால், நம் பிள்ளைகளை வெளியே போயிட்டு பத்திரமாக வீடு வந்து சேர வேண்டுமானால், இந்த பட்டயத்தை நீங்கள் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள் கண்ணியமாக நடந்து வீட்டுக்குள் வேலையை காத்து கொண்டு வீடு திரும்பி வருவார்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13, 14, 17 வசனங்கள் சொல்லுகிறது. அவரே சொல்லுவார், ஆண்டவரே சொல்லுகிறார், நான் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ணுவேன். பிசாசு எத்தனை விதமான ஆயுதங்களை கொண்டு வந்தால் அது வாய்க்காது. எப்பொழுது நாம் அவரோடு இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நீ நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய். அப்படி என்ற ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை என்கிறார் கர்த்தரே சொல்கிறார். அது உன்னை அணுகுவதில்லை, நீ என்னோடு இரு, அவ்வளவுதான். இந்த பட்டயத்தை காத்துக்கொள் என்கிறார். அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அந்த வேலை உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. உங்கள் சொத்து பத்துக்கள், விலை மதிப்புள்ள பொருட்களை எப்படி பாதுகாக்கிறீர்கள்? பேங்க்கில் கொண்டு வைப்பீர்கள், லாக்கரில் வைக்கிறீர்கள், மற்ற காரியத்தை டாக்குமெண்ட் வைக்கிறீர்கள். அதை விட முக்கியமானது நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய பாதுகாப்பு, நம்மளுடைய ஆவியுடைய அபிஷேகம். இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். மிக முக்கியம். வருமுன் காப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். விவேகம், புத்திசாலித்தனத்தோடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் இதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். உங்கள் சந்ததி பாதுகாக்கப்படும். ஜெபிக்கலாம். தகப்பனே, எவைகளை பாதுகாக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பதற்கு என்னென்ன தேவை என்பது இன்று நாம் கற்றறிந்தோம். ஆண்டவரே, இரத்தத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இத்தனையை நாங்கள் செய்தாலும் நீர் காவாவிட்டால் அது ஒன்றுமில்லை. உமது கிருபையும் காருண்யம் எங்களை எப்பொழுதும் காத்து கொள்ளட்டும். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு வாயையும் நாவையும் காத்து கொண்டு ஆவியின் பட்டயங்களை எப்போதும் அணிந்தவர்களாக நாங்கள் இருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா.